வணக்கம். முருகன் வீலாக் மூலை முருகன். வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிட்னி துப்பாக்கிச்சூடு சம்பவம் ரியல் ஹீரோவை சந்தித்த பிரதமர். கஞ்சா உற்பத்தி தொழிற்சாலை நிறுவ ஸ்காட்லாந்து திட்டம். பாலஸ்தீனத்தை கரித்ததால் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த நிலை. இஸ்ரேல் ஷாடல், ஆஸ்திரேலியா மறுப்பு. மொராக்கோவில் கடும் மழை, 37 பேர் உயிரிழப்பு. பிரேசிலில் வீசிய பலத்த காற்றால் சரிந்து விழுந்த சுதந்திர தேவி சிலை நிறைவேற்றது. தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் மாகாணம் சிட்னி நகரின் போண்டி கடற்கரையில் கடந்த 14ஆம் தேதி மாலை யூத மத பண்டிகையான ஹனுக்கா கொண்டாட்டம் நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத 2 பேர் கூட்டத்தினரை நோக்கி கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 16 பேர் பலியாகினர். சுமார் 42 பேர் படுகாயமடைந்தனர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரே அஹ்மத் 43 என்பவர் துணிச்சலுடன் மடக்கி பிடித்தார். அப்போது மற்றொருவர் அஹ்மத் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதில் படுகாயமடைந்த அஹ்மத் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானீஸ் மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் முதல்வர் கிறிஸ் மின்ஸ் நேரில் சந்தித்து பாராட்டினார்கள். ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானீஸ், அஹ்மத், நீங்கள் ஒரு ஆஸ்திரேலிய வீரர். மற்றவர்களை காப்பாற்ற உங்கள் உயிரை ஆபத்தில் இட்டீர்கள். போண்டி கடற்கரையில் அபாயத்தை நோக்கி ஓடி ஒரு பயங்கரவாதியை நிராயுதப்படுத்தினீர்கள். மிக மோசமான தருணங்கள் தான் ஆஸ்திரேலியர்களின் சிறந்த பண்புகள் வெளிப்படும். சிறந்த மோசமான தருணங்களில் தான் ஆஸ்திரேலியர்களின் பண்புகள் வெளிப்படும். ஞாயிற்றுக்கிழமை இரவில் நாம் அதையே கண்டோம். ஒவ்வொரு ஆஸ்திரேலியரின் சார்பாகவும் உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். சிட்னியின் பொண்டாய் கடற்கரையில் நடந்த துப்பாக்கி சூட்டின் போது தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரிடமிருந்து துப்பாக்கியை பறித்ததுடன் அஹ்மத்துக்கு ஆஸ்திரேலியா முழுவதிலும் இருந்து நன்கொடைகள் குவிந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. இதன் மொத்த தொகை தற்போது 1.1 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்களை, அதாவது 744,000 அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது. இதற்கிடையில் அஹ்மத் ஆதரவாக அமைக்கப்பட்ட கோஃபண்ட்மீ பிரச்சாரம் ஒரே நாளில் 1.1 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலருக்கும் அதிகமான நிதி திரட்டியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்காட்லாந்து ஃப்ரீ லைஃப் சயின்சஸ் என்ற பல்தேசிய மருத்துவ பொருள் நிறுவனம் ஸ்காட்லாந்தின் எல்லைகளில் ஒரு கஞ்சா உற்பத்தி நிறுவனத்தை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒரு கஞ்சா உற்பத்தி நிறுவனம் அடுத்த ஆண்டு இறுதியில் திறக்கப்படும் போது 36 வேலைகளையும் 3 ஆண்டுகள் சுமார் 100 வேலைகளையும் உருவாக்கும் என நிறுவனம் உறுதியளிக்கிறது. இங்கிலாந்தில் மருத்துவ கஞ்சா சட்டப்பூர்வமாக பின்னர் வளர்ந்து வரும் சந்தை மற்றும் ஐரோப்பாவில் இங்கிலாந்து வேகமாக வளர்ந்து வரும் பகுதி என்று நிறுவனத்தின் பிரித்தானி வாட்சன் இந்த திட்டத்திற்கு காரணம் கூறுகிறார். சிட்னியின் போண்டி கடற்கரையில் நடந்த யூத எதிர்ப்பு பயங்கரவாத தாக்குதலுக்கு பாலஸ்தீனத்தை ஆஸ்திரேலியா அங்கீகரித்தமையே காரணம் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீஸ் நிராகரித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தின் சிட்னி நகரில் போண்டி என்ற இடத்தில் உள்ள கடற்கரை மிகவும் பிரபலமானதாகும். விடுமுறை நாட்களில் இந்த கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மக்கள் கடற்கரையில் பொழுதை கழித்துக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த 2 மர்ம நபர்கள் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். தாக்குதல் நடத்திய இருவரும் தந்தை மகன் என்றும் அவர்கள் பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் பாலஸ்தீனத்தை ஆஸ்திரேலியா அங்கீகரித்தது. சிட்னியின் போண்டி கடற்கரையில் நடந்த யூத எதிர்ப்பு பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு காரணியாக இருந்தது என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு குற்றம் சாட்டினார். ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் நிராகரித்துள்ளார். தேசிய ஊடகங்களுக்கு அல்பனீஸ் அளித்த பேட்டியில் அந்த அங்கீகாரத்திற்கும் போண்டி படுகொலைக்கும் ஏதோனும் தொடர்பு இருப்பதாக அவர் நம்புகிறாரா என்று செய்தியாளர் கேட்டபோது அல்பனீஸ், இல்லை, நான் அதை சந்தேகிக்கிறேன். உலகின் பெரும் பகுதியினர் இருநாடு தீர்வை மத்திய கிழக்கு முன்னோக்கி செல்லும் வழியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றும் கூறினார்.
தொடர்ந்து பேசிய அவர், இது தேசிய ஒற்றுமைக்கான தருணம். நாம் ஒன்றுபட வேண்டும். அசாதாரணமான மற்றும் கடினமான காலகட்டத்தை கடந்து செல்லும் யூத சமூகத்தினருடன் நாம் கைகோர்க்க வேண்டும். இந்த கடினமான நேரத்தில் ஆஸ்திரேலியர்கள் யூத சமூகத்துடன் நிற்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதே எனது வேலை என்று கூறினார். பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான ஆஸ்திரேலியாவின் முடிவை பயங்கரவாதத்துக்கு வெகுமதி அளிப்பதாக நெதன்யாகு முன்னதாக கண்டித்திருந்தார். மொராக்கோவின் சௌஃபி மாகாணத்தில் ஏற்பட்ட கடும் மழையால் வெள்ளத்தில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மொராக்கோவின் தலைநகர் அருகே இருக்கும் சௌஃபி மாகாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 37 பேர் உயிரிழந்து 20க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சையில் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் வெள்ளம் ஊருக்குள் வரும்போது வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களை அடித்து தள்ளிச் செல்லும் காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. மேலும் மொராக்கோவின் முக்கிய நீர்த்தேக்கங்கள் சிலவற்றை வறளச் செய்த 7 ஆண்டுகால வறட்சியை தொடர்ந்து அட்லஸ் மலைகளின் கடும் மழை மற்றும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரேசில் குவைபாவில் வீசிய பலத்த காற்று காரணமாக சுதந்திர தேவி சிலை சரிந்து விழுந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரேசிலின் ரியோ கிராண்டே டோ சுல் மாநிலத்தில் புயல் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பிரேசில் நேரப்படி பிற்பகல் 3 மணியளவில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய கடுமையான காற்று மற்றும் புயல் காரணமாக குவைபா நகரில் உள்ள ஹவுவன் சில்லறை விற்பனை கடையின் முன் அமைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய சுதந்திர தேவி சிலை திடீரென சரிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் சிலை சரிந்த பிறகு அப்பகுதியில் சிறிய குழப்பம் ஏற்பட்டுள்ளதுடன் சிலை சரிவு உள்ளூர் விவாத பொருளாகவும் மாறியுள்ளது. இந்த சிலை 1900களின் முற்பகுதியில் நிறுவப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலர் சிலை இடிந்து விழுந்த காட்சியை காணொலியாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றியுள்ளதுடன் அவை தற்போது வைரலாகி வருகிறது. இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவு பெற்றது. எங்களுடைய வெளிநாட்டு செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு முல்லை முருகன் வீலோக்கை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்றும் எங்களுடன் இணைந்திருங்கள். என்றும் இணைவதால் எங்களுக்கு ஆதரவை தந்து நல்குவீர்கள் என்ற நம்பிக்கொண்டு இந்த வெளிநாட்டு செய்திகளிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் உங்கள் முருகன். வணக்கம்.